Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான சாக்லேட் pancake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த pancake செய்யிறது ரொம்ப ஈஸிங்க, சாஃப்ட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவை சலிச்சுக்கலாம். கோதுமை மாவு கரெக்ட்டா 60 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட்டா 20 கிராம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் கரெக்டாக 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கணும். கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 100 கிராம் நாட்டு சக்கரை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1/2 டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. மாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு இதே மாதிரி தான் இருக்கணும். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பேன்கேக் கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துருவின ஒயிட் சாக்லேட்டை மேலே போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.